ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இது வந்து சீக்வன்ஸ் அண்ட் சீரீஸ்ல தேர்ட் பார்ட். ஸோ இந்த பார்ட்ல வந்து பார்த்தோம்னா நம்ம வந்து நிறைய டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து பார்க்க போறோம். ஓகேவா? ஸோ நார்மலான அந்த ஏபி அண்ட் ஜிபியோட ஃபார்முலா யூஸ் பண்ணாம அதை தவிர இருக்க ரிமைனிங் கொஸ்டின்ஸ் எல்லாமே இந்த வீடியோல நம்ம கவர் பண்ண போறோம். ஓகேவா? ஸோ லெட்ஸ் கோ டு த செஷன். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இம்பார்ட்டண்டா தேவைப்படுற ஃபார்முலாஸ் மட்டும் இதுல பார்த்துக்கலாம். ஓகேவா? சம் ஆஃப் நேச்சுரல் நம்பர்ஸ் 1 + 2 + 3 + எக்ஸெட்ரா அப் டு n. ஸோ இதோட ஃபார்முலா என்ன? n into n plus 1 divided by 2. அடுத்து 1 square plus 2 square plus 3 square plus etc plus n square ஓட ஃபார்முலா என்ன? n into n plus 1 into 2n plus 1 divided by 6. இப்போ ஜஸ்ட் இமேஜின் இப்படி ஒரு சிச்சுவேஷன் வருது. அதாவது வேணாம், இது நான் லாஸ்டா சொல்றேன். ஓகேவா? இப்போ அடுத்தது வந்து 1 cube plus 2 cube plus 3 cube plus etc plus n cube. இந்த ஃபார்முலா என்ன? n into n plus 1 divided by 2 the whole square. ஓகேவா? ஸோ இதுதான் நம்ம பேசிக்கா தெரிஞ்சுக்க வேண்டிய 3 ஃபார்முலாஸ். இப்போ அடுத்து 2 square plus 4 square plus 6 square plus etc plus 2n square. இதுக்கு ஃபார்முலா என்னவா இருக்கும்? ஸோ இதுல 2 ஸ்கொயரை காமனா வெளியில எடுக்கலாமா? கரெக்டா இருக்கும். 2 square n squareனா ஸோ என்ன இருக்கும்? 1 square plus 2 square plus etc plus n square இருக்குமா? ஸோ இந்த ஃபார்முலா வந்து 2 square into n plus 1 into 2n plus 1 divided by 6. இப்போ அதே இது 1 square plus 3 square plus 5 square plus etc plus odd number square. ஓகேவா? plus n square. இதோட ஃபார்முலா என்னன்னா n into 4n square minus 1 divided by 3. ஓகே. ஸோ இதுதான் வந்து சம் ஆஃப் ஆட் நம்பர்ஸோட சம் ஆஃப் ஆட் நம்பர் ஸ்கொயரோட ஃபார்முலா. ஓகேவா? ஸோ இந்த ஃபார்முலா வந்து ஆக்சுவலா நிறைய இடத்துல வந்து யூஸ் ஆகும். ஓகே. ஸோ இது வந்து எந்த புக்லயும் இருக்காது இந்த ஃபார்முலா. ஓகேவா? சம் ஆஃப் ஆட் நம்பர் ஸ்கொயரோட ஃபார்முலா வந்து இது n into 4n square minus 1 divided by 3. ஓகே. ஸோ இது வந்து பேசிக்கா தெரிஞ்சுக்க வேண்டிய ஃபார்முலா. ஓகேவா? இப்போ நம்ம இவ்வளோ நாள் ஃபர்ஸ்ட் 2 பார்ட்ஸ்ல என்ன பார்த்தோம்? ஒரு ஏபி இல்லைன்னா ஒரு அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷன் இல்ல ஜாமெட்ரிக் ப்ரோக்ரஷன் இருக்க மாதிரி ஒரு சீரிஸ் பார்த்தோம். ஓகேவா? இப்ப இப்படி ஒரு நம்பர் இருக்கு. ஒரு நம்பர் சீரிஸ். ஓகே. 3 plus 5 plus 7 plus 9 plus 11 plus etc. ஸோ இது வந்து சில இந்த நம்பர் வந்து ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். ஓகே. நான் வேற ஒரு கொஸ்டின் எழுதுறேன். 5 plus 9 plus 13 plus plus up to ஒரு 100 terms. ஓகேவா? ஃபைண்ட் த சம். இப்போ இது என்ன பண்ணலாம்? எனி ஐடியா? ஆக்சுவலா இது வந்து ஒரு அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷன். ஓகே. ஓகே. ஸோ இதை வந்து நார்மலா நம்ம வந்து ஆக்சுவலா இது வந்து ஒரு ஏபி தான். ஸோ ஏ இஸ் ஈக்குவல் டு 5, டி இஸ் ஈக்குவல் டு 4. அப்ப 100 டேர்ம்ஸ்னா ஸோ டி 100 என்னன்றதை கண்டுபிடிச்ச n/2 இன்டூ ஏ பிளஸ் எல். ஓகேவா? ஸோ இந்த மெத்தட்ல போட முடியும். ஓகே. ஸோ இதை தாண்டி இன்னொரு மெத்தட் இருக்கு. ஓகே. ஸோ ரிமெம்பர் தட். ஓகே. அந்த மெத்தட் தான் நான் இப்போ டீச் பண்ண போறேன். ஓகேவா? இப்போ அந்த சீரீஸ் நான் எழுதுறேன். 5, 9, 13, 17, 21 எக்ஸெட்ரா போயிட்டே இருக்கா? ஸோ இப்போ வாட் இஸ் த டிஃபரன்ஸ்? 4. இந்த டிஃபரன்ஸ் வந்து 4. இதுக்கும் 4 தான், இதுக்கும் 4 தான். கரெக்டா? தட் இஸ் ஃபர்ஸ்ட் ஆர்டர் டிஃபரன்சியேஷன். அதாவது ஃபர்ஸ்ட் ஆர்டர் டிஃபரன்ஸே வந்து பாத்தீங்கன்னா சேமா இருக்கு. ஓகேவா? இது வந்து ஃபர்ஸ்ட் ஆர்டர் டிஃபரன்ஸ். ஃபர்ஸ்ட் ஆர்டர் டிஃபரன்ஸே எல்லா நம்பரும் சேமா இருக்கா? அப்போ இதுக்கு என்ன ஃபார்முலானா an பிளஸ் பி. ஓகேவா? ஸோ இதுதான் ஃபார்முலா. ஓகேவா? தட் இஸ் ஃபார்முலா அது எப்படி சொல்றதுன்னு கிளியரா எனக்கு தெரியல. ஓகேவா? ஸோ இந்த ஏஎன் பிளஸ் பின்றத எப்படி எழுதணும்னா இந்த என் வந்து இதுதான் வந்து ஜென்ரலான ஃபார்மேட். ஃபர்ஸ்ட் ஆர்டர் டிஃபரன்ஸ்லயே வந்து நம்மளோட டிஃபரன்ஸ் பிட்வீன் த டேர்ம்ஸ் ஈக்குவலா இருந்துச்சுன்னா ஏஎன் பிளஸ் பி தான் அந்த டேர்ம்ஸோட ஜென்ரல் ஃபார்மேட்.
கரெக்ட். அந்த டேர்மோட ஜெனரல் ஃபார்மட் நம்ம tn எழுதுறோம் கரெக்டா. ஸோ tn இஸ் ஈக்குவல் டு n a plus n minus 1 into d ன்னு ஒரு ஃபார்முலா எழுதுறோம் தெரியுமா. அதே மாதிரி இப்போ இந்த 5 இஸ் ஈக்குவல் டு a plus n an plus b ன்னு சொல்லி நான் ஒரு டேர்ம் எழுதியிருக்கேன். இப்போ இதுக்கு வாட் இஸ் த வேல்யூ ஃபார் a அண்ட் bன்றதை நான் கண்டுபிடிக்கிறோம். ஓகேவா. சி tn இஸ் ஈக்குவல் டு an plus b ன்னு சொல்லியிருக்கேனா. அப்ப t1 என்ன இருக்கும் a plus b பிகாஸ் n இருக்க பிளேஸ்ல 1 சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். அப்போ ஃபர்ஸ்ட் டைம் என்ன ஃபர்ஸ்ட் டேர்ம் 5 சோ a plus b is equal to 5. t2 என்னவா இருக்கும் a into 2 plus b that is 2a plus b. so 2a plus b என்ன செகண்ட் டேர்ம் அது என்னது 9. சோ அப்போ இது ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் என்ன. so a தான். so a is equal to 4. a 4 இருந்தா b is equal to 1. அப்ப tn okay that is equal to 4n plus 1. ஓகேவா. இதுதான் கொடுத்திருக்க டேர்ம்ஸோட அந்த இப்ப தேர்ட் டேர்ம் என்ன பண்ணும் n இருக்க பிளேஸ்ல 3 சப்ஸ்டிட்யூட் பண்ணுமா. அப்ப 4 3s are 12 12 plus 1 13 கரெக்டா. சோ என்ன டேர்ம் வேணுமோ அந்த டேர்முக்கான தட் இஸ் இப்ப 100th டேர்ம் வேணும்னா n இருக்க பிளேஸ்ல 100 சப்ஸ்டிட்யூட் பண்ணுவேன். 4 into 100 plus 1 that is 401 தான் 100th டேர்மா இருக்கும். ஓகேவா. சோ இதுதான் வந்து if the first order difference is same then I have to use this format that is an plus b. ஓகேவா. இப்ப செகண்ட் ஆர்டர் டிஃபரன்ஸ் வந்து சேமா இருக்கு. அந்த மாதிரி ஒரு क्वेश्चन பார்ப்போம். ஓகேவா. சோ 3 8 15 அடுத்து 24. ஓகேவா. அப் டு ஒரு 50 டேர்ம்ஸ். ஓகே. சோ ஃபைண்ட் தி சம்மன் கேட்டாங்கன்னா என்ன பண்றது. சோ இப்போ சி 3 இருக்கு. 3க்கும் 8க்கும் டிஃபரன்ஸ் வந்து பார்த்தோம்னா 5 கரெக்டா. அடுத்து 8க்கும் 15க்கும் வந்து 7. இதுக்கு வந்து 15 plus இதுக்கு வந்து 9. சி ஒரு அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷன்னா டிஃபரன்ஸ் சேமா இருக்கணும். இங்க வந்து டிஃபரன்ஸ் சேமா இல்ல. இது ஜியோமெட்ரிக் ப்ரோக்ரஷனும் கிடையாது பிகாஸ் காமன் ரேஷியோவும் சேமா இல்ல. சோ அப்படி இருக்கப்போ நான் எப்படி 50 டேர்ம்ஸோட சம் கண்டுபிடிக்கிறது. இது வந்து அட்லீஸ்ட் என்ன சொல்றது 1ல இருந்து 50 வரைக்கும்னா எனக்கு வந்து இந்த சம் ஆஃப் n நேச்சுரல் நம்பர்ஸ் ஃபார்முலா போடலாம். சோ இப்படி ஒரு டிஃபரெண்டான சீரிஸ் வந்துருச்சு. இப்போ என்ன பண்ணலாம். சி ஃபர்ஸ்ட் ஆர்டர் டிஃபரன்ஸ் வந்து இதுவா. அப்ப செகண்ட் ஆர்டர் டிஃபரன்ஸ் பாக்குறேன். செகண்ட் ஆர்டர் டிஃபரன்ஸ் இந்த டிஃபரன்ஸ் ஆஃப் டிஃபரன்ஸ் பார்ப்போம். 5க்கும் 7க்கும் 2 7க்கும் 9க்கும் டிஃபரன்ஸ் 2. அப்ப செகண்ட் ஆர்டர் டிஃபரன்ஸ் சேமா இருக்கா கரெக்டா இல்லையா. செகண்ட் ஆர்டர் டிஃபரன்ஸ் சேமா இருந்தா tn is equal to an square plus bn plus c. ஓகேவா. இதுதான் tn ஃபார்முலா. ஓகே. சோ பாக்ஸ் வந்து கோணையா போட்டேன் அதை எரேஸ் பண்ணிடுறேன். ஓகே. சி அப்போ t1 என்னவா இருக்கும் n இருக்க பிளேஸ்ல 1 சப்ஸ்டிட்யூட் பண்ணனும். சோ a into 1 square plus b into 1 plus c. ஓகேவா. that is a plus b plus c that is equal to first term என்ன 3. a plus b plus c is equal to 3. அடுத்து t2 that is a into 2 square plus b into 2 plus c that is 4a plus 2b plus c that is equal to second term என்ன 8. ஓகேவா. அடுத்து t3 பாருங்க ஒரு லீனியர் ஈக்குவேஷன்ல 3 வேரியபிள்ஸ் இருக்கு. சோ 3 ஈக்குவேஷன்ஸ் வித் 3 வேரியபிள்ஸ் இருந்தாதான் எனக்கு மூணுக்குமே ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும். ஓகேவா. சோ இதுக்கு வந்து நான் வந்து 3 டேர்ம்ஸ் வரைக்கும் எழுத போறேன். சோ தேர்ட் டேர்மோட ஃபார்மட் என்னவா இருக்கும் a into 3 square plus b into 3 plus c that is 3 3s are 9 9 3s are 27. சோ 27 இல்ல 9a தான் 27 இல்ல 3 ஸ்கொயர் தான் இருக்கு. சோ 9a plus 3b plus c is equal to 15. இப்போ what is the difference between these two terms. 3a plus b is equal to 5. அதாவது இந்த ஃபர்ஸ்டையும் செகண்டையும் சப்ட்ராக்ட் பண்ணா செகண்டையும் தேர்டையும் சப்ட்ராக்ட் பண்ணா எனக்கு என்ன கிடைக்கும் 5a plus b is equal to 5 6 7. அடுத்து இது ரெண்டையும் சப்ட்ராக்ட் பண்ணா என்ன வரும் 2a is equal to 2. so a is equal to 1. இந்த a is equal to 1 நான் இந்த இதுல சப்ஸ்டிட்யூட் பண்றேன். ஓகேவா. 5a plus b is equal to 7. அப்ப 5 into 1 plus b is equal to 7 னா b is equal to 2. இப்ப a and b ஓட வேல்யூவை நான் தூக்கி ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிட்யூட் பண்றேன். see a plus b plus c is equal to 3. 1 plus 2 plus c is equal to 3 னா c is equal to 0. ஓகே. அப்ப சோ இந்த இதோட tn ஃபார்மட் என்னவா இருக்கும்
Tn is equal to an square plus bn plus c. A ஓட வேல்யூ என்ன 1. அப்ப n square plus b ஓட வேல்யூ வந்து 2. 2n. அப்ப Tn is equal to n square plus 2n. See, இப்ப n ஓட வேல்யூ வந்து 1 சப்ஸ்டிட்யூட் பண்ணா 1 square plus 2 into 1 என்ன 3. See, first term 3. Second term க்கு 2 square plus 2 into 2, that is 4 plus 2 into 2, that is 4 plus 4 8. See, வருதா? So இப்போ இந்த क्वेश्चनே நான் போட்டு காட்டுறேன். So find the sum up to 50 terms ன்னு கேட்டிருக்கானா, நான் அப்போ Tn is equal to n square plus 2n சொல்லிட்டேன். அப்ப summation n 1 ல இருந்து 50 வரைக்கும் வேணுமா, that is summation n square plus 2 into summation n. So n square க்கு see இங்க வந்து n ஓட வேல்யூ வந்து 50. ஓகேவா? summation n square ன்னு அர்த்தம் sum of n natural square numbers. So அந்த ஃபார்முலா என்ன, n into n plus 1 into 2n plus 1 divided by 6 plus 2 into summation n formula என்ன, n into n plus 1 divided by 2. ஓகேவா? so இந்த 2 cancel ஆயிடும். so 50 into 51 into 101 divided by 6 plus 50 into 51. ஓகேவா? so இத cancel பண்ணுவோம். இது 25 times வரும், இது 3 times வரும், இது வந்து 17 times வருமா? so அப்ப 25 into 17 into 101 plus 50 into 51 தான் இந்த கொஸ்டினோட ஆன்சர். ஓகேவா? இப்ப இப்படி ஒரு சிச்சுவேஷன் வந்துச்சு, தட் இஸ் சி ஓட வேல்யூ வந்து 0க்கு பதிலா ஒரு 5 வந்துருச்சு. அப்ப என்ன பண்ணலாம், இப்போ a is equal to 1, b is equal to 2, c is equal to 5 ஒரு வேல்யூ வந்துருச்சு. ஓகேவா? ஜஸ்ட் இமேஜின். ஓகே, அப்போ tn வேல்யூ என்னவா இருக்கும், tn is equal to n square plus 2n plus 5 இருக்குமா? அப்ப summation n என்னவா இருக்கும், summation n square plus 2 into summation n plus 5 into how many terms அத வந்து போடணும். if n is equal to 50 அப்படின்னா இந்த இடத்துல வெறும் 5 போடக்கூடாது, 5 into 50 ன்னு போடணும். பிகாஸ் 5 நம்ம 50 times ஆட் பண்ற மாதிரி இருக்கும். ஓகேவா? சோ இப்போ வந்து இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிருப்போம், n into n plus 1 into 2n plus 1 divided by 6 plus 2 into n plus 1 divided by 2 plus 5 into 50. ஓகேவா? இன்கேஸ் c வேல்யூ, c-க்கு வந்து ஒரு வேல்யூ வந்துருச்சுன்னா அந்த வேல்யூ அப்படியே போடக்கூடாது. c வந்து 5னா வெறும் 5 மட்டும் போடக்கூடாது, n என்னவோ n times of c. ஓகேவா? அப்போ 5 into 50 ஆட் பண்ணணும். ஓகேவா? சோ இதுதான், இத வந்து நாம சால்வ் பண்ணனா this will be the required answer for this type of question. ஓகேவா? சோ இப்போ நம்ம என்ன பார்த்தோம், இத டிஃபரன்சியேஷன் பத்தி பார்த்தோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஆர்டர்னா நல்லா பாத்துக்கோங்க, an plus b ஆ இருக்கும். ஓகேவா? செகண்ட் ஆர்டர் அப்படின்னா an ஸ்கொயர் plus bn plus c ஆ இருக்கும். அதே தேர்ட் ஆர்டர், சோ தேர்ட் ஆர்டர்னா an cube plus bn ஸ்கொயர் plus cn plus d ன்னு இருக்கும். ஓகேவா? சோ தேர்ட் ஆர்டருக்கு ஒரு எக்ஸாம்பிள் பாத்துருவோமா? சோ தேர்ட் ஆர்டரோட எக்ஸாம்பிள் வந்து 2 10 30 68 130. ஓகேவா? சோ அப் டு ஒரு 20 டேர்ம்ஸ் ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேவா? sum of. ஓகே, சோ இப்போ நான் என்ன பண்றேன், ஃபர்ஸ்ட் ஆர்டர் டிஃபரன்ஷியேஷன் பார்க்கறேன். சோ ஃபர்ஸ்ட் ஆர்டர் டிஃபரன்ஷியேஷன் வந்து 8, அடுத்து 10 20. சோ 8 20, இங்க என்ன இருக்கும் 38 இருக்கும். சோ 68ல 130 போகணுமா? சோ 130 68, சோ இங்க ஒரு 30 இருக்கும், இங்க வந்து ஒரு 32 இருக்கும். கரெக்ட்டா? அப்போ 62. சி ஃபர்ஸ்ட் ஆர்டர் டிஃபரன்ஸ் சேம் இல்ல, அப்ப செகண்ட் ஆர்டர் டிஃபரன்ஸ் பார்க்கறேன். சோ செகண்ட் ஆர்டர் டிஃபரன்ஸ் என்னவா இருக்கும், இங்க வந்து 12 இருக்கும், இங்க வந்து 18 இருக்கும். சோ இங்க வந்து என்ன இருக்கும் 38 plus 22 இருக்கா, 62. அப்படின்னா 22 plus 2 24 இருக்கும். சி செகண்ட் ஆர்டர் டிஃபரன்ஸும் சேமா இல்ல, அப்ப தேர்ட் ஆர்டர் டிஃபரன்ஸ் போறேன். தேர்ட் ஆர்டர் டிஃபரன்ஸ் பாருங்க 6 6. தேர்ட் ஆர்டர் டிஃபரன்ஸ் தான் சேமா இருக்கு. அப்ப tn is equal to an cube plus bn square plus cn plus d. ஓகேவா? இப்போ சோ இங்க வந்து 4 வேரியபிள்ஸ் இருக்கா, அப்ப 4 டேர்ம்ஸ்க்கு நான் கண்டுபிடிக்கணும். அப்ப t1 என்னவா இருக்கும், a into 1 the whole cube plus b into 1 the whole square plus c into 1 plus d. அந்த ஃபர்ஸ்ட் டேர்ம் என்ன 2. அடுத்து t2 என்னவா இருக்கும், இத வந்து நான் இந்த கார்னர் எழுதுறேன், அப்பதான் சால்வ் பண்றதுக்கு எனக்கு ஈஸியா இருக்கும். ஓகேவா?
T1 னா a into 1 the whole cube plus b into 1 square plus c into 1 plus d that is equal to 2. அடுத்து T2 னா என்னவா இருக்கும் 2 into 2 cube plus sorry a into 2 cube plus b into 2 square plus c into 2 plus d that is equal to இந்த இடத்துல a இது a plus b plus c plus d which is equal to 2. so இங்க என்னவா இருக்கும் 8a plus 4b plus 2c plus d is equal to 10. T3 என்னவா இருக்கும் a into 3 cube plus b into 3 square plus c into 3 plus d that is 27a plus 9b plus 3c plus d that is equal to 30. third term 30. அடுத்து T4 என்னவா இருக்கும் a into 4 cube plus b into 4 square plus c into 4 plus d that is equal to 64. so 64a plus 16b plus 4c plus d that is equal to 68. இப்போ இது ரெண்டையும் நான் டிஃபரன்ஸ் எடுத்தா எனக்கு என்ன வரும் 7a plus 3b plus c is equal to 8. இந்த ரெண்டு ஈக்குவேஷனுக்கான டிஃபரன்ஸ் என்னவா இருக்கும் 27ல 8 போச்சுன்னா 19. so 19a plus 5b plus c is equal to 20. so இந்த ரெண்டுக்கு டிஃபரன்ஸ் என்ன 27 64 அப்ப 34 வரும் 34 35 36 37. ஓகே so 37a plus இங்க என்ன இருக்கும் 9 6 னா 7b plus 7b plus c is equal to 38. இப்ப அகைன் இது ரெண்டுக்கும் இருக்க டிஃபரன்ஸ் என்னவா இருக்கும் 19ல 7 போச்சுன்னா என்ன இருக்கும் 12. 12a plus 2b is equal to 12. ஓகே அடுத்து இது ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் என்னவா இருக்கும் 20 னா 17 அப்ப 18. 18a plus 2b 2b is equal to 18. so இது ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் என்ன 6a 6a is equal to 6 னா a is equal to 1. ஓகேவா அடுத்து a is equal to 1 நான் ஏதோ ஒரு ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிட்யூட் பண்றேன். ஓகேவா so 12a plus 2b is equal to 12. கரெக்ட்டா 12a plus 2b is equal to 12. அப்ப 12 plus 12 னா b is equal to 0 ன்னு வந்துரும். ஓகே இப்போ b 0 னா அடுத்தது 7a என்னாச்சு போயிடுச்சு b is equal to 0. ஓகேவா டாமி எழுதுனா வர மாட்டேங்குது ஒரு நிமிஷம் கைஸ் 7a plus 3b plus c. ஓகேவா 7a plus 3b plus c is equal to 8. a ஓட வேல்யூ வந்து 1 b ஓட வேல்யூ 0. அப்ப 7 plus 0 plus c is equal to 8 னா c is equal to 1. அடுத்தது a plus b plus c plus d என்ன 2. இன்னும் எல்லாமே மறைஞ்சு போகுது. see இங்க வந்து a is equal to 1 b is equal to 0 then c is equal to 1. அப்ப t is equal to 0. அப்ப tn என்னவா இருக்கும்னா tn is equal to n cube plus n. ஓகேவா so tn is equal to n cube plus n. so ஆமா n cube plus n தான் கரெக்ட்டா தான் இருக்கு. see 1 cube plus 1 தான் 2 2 cube plus 2 வந்து 10 3 cube plus 3 வந்து 30 4 cube plus 4 வந்து 68. கரெக்ட்டா தான் இருக்கு. அப்போ tn is equal to n cube plus n. இப்போ sum of 20 terms வேணும்னா நான் என்ன பண்ணனும் so tn is equal to n cube plus n. அப்ப summation n 1 ல இருந்து 20 வரைக்கும் வேணும் அப்படினா so n cube so summation n cube plus summation n that is so 1 ல இருந்து 20 வரைக்குமா அப்ப summation n cube formula n into n plus 1 by 2 the whole square plus n into n plus 1 by 2. so 20 into 21 by 2 the whole square plus 20 into 21 divided by 2. so இதோட வேல்யூ வந்து பிளஸ்ல 210 இருக்கும். so இது 210ல whole square னா ஒரு 44100. ஓகேவா so இது ரெண்டையும் ஆட் பண்றது தான்
என்னோட ஆன்சரா இருக்கும். ஓகேவா? ஸோ 44310. ஓகேவா? ஸோ இந்த கொஸ்டினோட ஆன்சர் வந்து 44310. ஓகே. ஸோ நவ் ஐ ஹோப் யூ ஆர் கிளியர் வித் ஹவு டு ஃபைண்ட் த டிஃபரன்ஸ். அதாவது ஒரு சம் இந்த மாதிரி ஒரு இர்ரெகுலரான ஒரு சீரிஸ் கொடுத்து அதோட டிஃபரன்ஸ் நான் பார்க்குறேன். ஃபர்ஸ்ட் ஆர்டர் இல்ல செகண்ட் ஆர்டர் இல்ல தேர்ட் ஆர்டர்ல இருந்துச்சுன்னா எப்படி அதோட வேல்யூ கண்டுபிடிக்கணும்ன்றது ஐ ஹோப் நவ் இட் இஸ் கிளியர். ஓகே. ஸோ இப்போ அடுத்தது வந்து தேர் இஸ் another one different model. ஓகே. சி அதே வந்து ஒரு ஜாமெட்ரிக் சீரிஸா இருந்துச்சுன்னா சி இப்போ இத பாருங்களேன் 1 வேணாம். ஸோ அதை சொல்லி கன்ஃபியூஸ் பண்ண வேணாம். விடுங்க. ம், ஒரு நிமிஷம் guys. கொஸ்டின் எதுவுமே நான் எழுதிட்டு வரல. எல்லா கொஸ்டின்ஸுமே வந்து நான் வந்து அங்கங்க மார்க் தான் பண்ணி வச்சிருக்கேன். ஓகேவா? ஸோ இது வந்து கொஸ்டினை டைப் பண்ண முடியல. கொஸ்டின் நான் ஒரு கொஸ்டின் போடுறப்ப தெரியும் பாருங்களேன், எல்லாமே டிவிஷன் இல்ல ஸ்கொயர் அந்த மாதிரி இருக்கும். அதை வந்து டைப் பண்றதுக்கு இதா இருந்துச்சு. இதே வந்து ஒரு ஜிபி டைப்பான சீரிஸ். ஓகேவா? இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே ஏபி டைப். ஸோ இந்த எக்ஸாம்பிள் பாருங்களேன், 2 5 11 23 47. ஓகேவா? ஸோ இதுல வாட் இஸ் டிஎன் கேட்டிருக்கான். ஓகேவா? அப்ப என்ன பண்ணலாம்? சி 2 5 11 23 47 ஒரு சம்மந்தமே இல்லாம இருக்கா? ஸோ ஃபர்ஸ்ட் நான் டிஃபரன்ஸ் எடுத்து பார்க்கறேன். ஸோ 3. இந்த டிஃபரன்ஸ் வந்து 6. இது 12. இது 24. சி இது வந்து இட் இஸ் இன் ஜிபி. கரெக்டா? கரெக்டா இல்லையா? சி இன்டூ 2 இன்டூ 2 இன்டூ 2. அப்போ இங்க என்ன பண்ணலாம்? சி அடிஷன்ல டிஃபரன்ஸ் வரல. சோ அடிஷன்ல பார்த்தோம்னா இது அகைன் 3 6 12 அகைன் 3 6 12 3 6 12 தான் போயிட்டு இருக்கும். ஓகேவா? இப்போ இது வந்து ஒரு ஜிபி டைப்ல இருக்கா? அப்ப இதுக்கு டிஎன் ஃபார்முலா என்னன்னா ஏஆர் பவர் n மைனஸ் 1. ஓகே. எஸ். சோ ஏஆர் பவர் n மைனஸ் 1 பிளஸ் பிஎன் பிளஸ் சி. ஓகே. சோ இங்க வந்து ஏ வேல்யூ என்ன? சோ ஏ இஸ் ஈக்குவல் டு 3. ஓகேவா? ஏ சி இதுதான ஜிபி சீரிஸ். கரெக்டா? சோ இதுல வாட் இஸ் ஏ? ஒரு நிமிஷம். இல்ல இல்ல சாரி. ஜிபி சீரிஸ்னா இது ஏ இல்ல, இது ஃபர்ஸ்ட் டேர்ம். ஓகேவா? சோ இப்போ இதுதான் ஜெனரல் ஃபார்மட். ஓகேவா? அப்போ T1 என்னவா இருக்கும்? சோ இங்க R வந்து 2. சோ அது எனக்கு தெரியும். R is equal to 2. கரெக்டா? அப்போ A into 2 power 1 minus 1. கரெக்டா? அப்போ 1 minus 1 0 ஆகும். ஸோ எனிதிங் பவர் 0 வந்து 1. ஸோ 2 பவர் 1 இருக்கும். ஓகே. பிளஸ் b into 1 plus c இருக்கும். தட் இஸ் a plus b plus c வருமா? ஸோ a plus b plus c தட் இஸ் ஈக்குவல் டு 2. அடுத்து t2 என்னவா இருக்கும்? a into 2 power 2 minus 1 plus b into 2 plus c தட் இஸ் 2 power 1. அப்போ 2a plus 2b plus c that is equal to 5. அடுத்து t3 என்னவா இருக்கும்? a into r வேல்யூ வந்து 2 2 பவர்ல 3 minus 1 plus b into 3 plus c. ஸோ அப்போ 2 ஸ்கொயர் வந்து 4. அப்போ 4a plus 3b plus c which is equal to 11. ஸோ இப்போ இதை டிஃபரன்ஸ் பண்ணா என்ன வரும்? a plus b is equal to 3. இந்த ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் என்ன? 2a plus b is equal to 6. அகைன் இதுக்கு டிஃபரன்ஸ் எடுத்தனா a is equal to 3. அப்போ b is equal to 0. அப்ப c ஓட வேல்யூ என்னவா இருக்கும்? c is equal to -1. கரெக்டா? ஆமா, c is equal to -1 because a plus b plus c is equal to 2. அப்ப tn is equal to 3 into
2 power n minus 1 plus bn வந்து 0 ஆயிடும் because b ஓட வேல்யூ 0 minus 1 3 into 2 power n minus 1 so this is the answer okay so புரிஞ்சுச்சா so இங்க வந்து பார்த்தோம்னா நம்ம டிஃபரன்ஸ் எடுத்தேன் அந்த டிஃபரன்ஸ் வந்து GP ல இருக்கு ஓகேவா சோ இதுக்கு முன்னாடி பார்த்தது எல்லாமே அதாவது இதுக்கு முன்னாடி பார்த்தோமா அந்த ஃபர்ஸ்ட் ஆர்டர் செகண்ட் ஆர்டர்னு இது எல்லாமே பார்த்தோம்னா ஒரு ஏபி மாதிரி இருந்துச்சு பட் இது பார்த்த உடனே தெரிஞ்சு இது வந்து ஒரு ஜிபின்னு சோ அந்த இதுக்கு வந்து இதுதான் ஃபார்மட் ஓகேவா சோ ஜிபி வந்து செகண்ட் ஆர்டர்லயே அதாவது அந்த ஃபர்ஸ்ட் டிஃபரன்ஸ் பாக்குறோம்ல அதுலயே வந்துரும் ஓகேவா ஜிபி சீரிஸா இருந்தா ஓகே சோ ஜிபி சீரிஸ்க்கு இதுதான் ஃபார்முலா tn is equal to ar power n minus 1 plus bn plus c so n ஓட வேல்யூக்கு 1 சப்ஸ்டிட்யூட் பண்றேன் 2 சப்ஸ்டிட்யூட் பண்ணி 3 சப்ஸ்டிட்யூட் பண்றேன் அத ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் அண்ட் தேர்ட் டேர்ம்க்கு ஈக்குவேட் பண்ணி சப்ட்ராக்ட் பண்ணனா I will get the value for a b and c அத அந்த tn அந்த ஜெனரல் ஃபார்மட் இருக்கா அதுல சப்ஸ்டிட்யூட் பண்ணனா a b and c ஓட வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணா I will get the required டேர்மோட ஜெனரல் ஃபார்மட் ஓகேவா ஓகே சோ இதுக்கு அடுத்த ஒரு டைப் ஆஃப் क्वेश्चंस இருக்கு ஓகேவா ஓகே சோ இப்போ வந்து என்ன 1/2 plus 1/6 plus 1/12 plus 1/20 plus etc up to 20 terms ஓகேவா சோ இங்க என்ன பண்ணலாம் ஐடியா சோ இப்போ இந்த ஃபர்ஸ்ட் இந்த 1/2 இருக்கா இந்த 2 1 into 2 ன்னு எழுதலாமா plus 6 1/2 into 3 plus 12 1/3 into 4 plus 12 வந்து 1/4 into 5 ன்னு எழுதுறேன் up to 20 டேர்மா 20th டேர்ம் என்னவா இருக்கும் ஃபர்ஸ்ட் டேர்ம் வந்து 1 into 2 இருக்கு அப்போ 20th டேர்ம் வந்து 20 into 21 இருக்குமா ஃபர்ஸ்ட் டேர்ம் வந்து 1 செகண்ட் டேர்ம் வந்து 2ல இருக்கு தேர்ட் டேர்ம்ல 3 இருக்கு அப்ப 20th டேர்ம் வந்து என்ன இருக்கும் 20 into 21 இருக்கும் ஓகேவா n into 1/n into n plus 1 தான் ஃபார்மட் ஓகேவா சோ இப்போ என்ன பண்ணலாம் இப்போ இந்த 1/1 into 2 இருக்கா இத எப்படி கொண்டு வரலாம் 1/1 into 2 இருக்கு இத இப்படி எழுத முடியுமான்னு பாப்போமா 1/1 1/2 மைனஸ் பண்ணலாமா அப்போ 2 minus 1/1 into 2 that is 1/1 into 2 வந்துருச்சா see 1/1 into 2 can be written as 1/1 minus 1/2 ஓகேவா see அதே மாதிரி இந்த 1/2 into 3 1/2 minus 1/3 ன்னு எழுதலாம் கரெக்ட்டா because 3 minus 2/2 into 3 தான் that is 1/2 into 3 கரெக்ட்டா சோ நல்லா கவனிச்சுக்கோங்க நான் இந்த ஃபர்ஸ்ட் இத நான் என்ன எழுதுறேன்னா 1/1 minus 1/2 ன்னு எழுதுறேன் அடுத்து இத என்ன எழுதுறேன்னா 1 so plus 1/2 minus 1/3 so இத நான் என்ன இருக்கும் plus 1/3 minus 1/4 ன்னு இருக்கும் அப்படியே எக்ஸெட்ராவா போயிட்டே இருந்து என்ன இருக்கும் plus 1/20 minus 1/21 இருக்கும் அப்ப so இதுல இருந்து எல்லாமே கேன்சல் ஆகும் up to இந்த 1/20 வரைக்கும் so லாஸ்ட் என்ன இருக்கும்னா 1/1 minus 1/21 இருக்கும் ஓகேவா so அப்போ 21 minus 1 divided by 21 that is 20/21 தான் இந்த ஓவரால் ஆன்சரா இருக்கும் ஓகேவா புரிஞ்சுச்சா அந்த क्वेश्चन இப்ப இதுவே வந்து டிஃபரண்டா இன்னொரு ஒரு மாடல் பார்க்க போறோம் ஓகேவா சோ இப்போ வந்து 3/4 plus 5/36 plus 7/144 plus 9/400 up to 30 terms ஓகேவா இப்போ இதோட சம் என்னவா இருக்கும் என்ன பண்ணலாம் இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா 4 வந்து 1/1 into 4 எழுதுறேன் plus 5/4 into 9 plus 7/9 into 16 கரெக்டா அடுத்து plus 9/16 into 416 டிவைட் பண்ணனும் வரும் 25 plus அப்படியே போயிட்டே இருக்கு ஓகேவா அப்ப 20th டேர்ம் என்னவா இருக்கும் இங்க என்னவா இருக்கு
n into n plus 1 ஸ்கொயரா? அப்ப ஃபர்ஸ்ட் ஓட வேல்யூ வந்து 1 ஸ்கொயர் into 2 ஸ்கொயரா இருந்துச்சுன்னா 30th டேர்மோட வேல்யூ 30 ஸ்கொயர் into 31 ஸ்கொயரா இருக்கும். ஓகே, அப்போ லாஸ்ட் வேல்யூ என்னவா இருக்கும்னா 30 ஸ்கொயர். ஓகே, ஸோ 30 ஸ்கொயர் into 31 ஸ்கொயரா இருக்குமா? தட் இஸ் 30 ஸ்கொயர் வந்து 900 961. அப்ப மேல வந்து இதோட டிஃபரன்ஸ் தானே மேல இருக்கு, கரெக்டா? ஸோ இதோட டிஃபரன்ஸ் 3, இதோட டிஃபரன்ஸ் 5, இதோட டிஃபரன்ஸ் 7. ஸோ இது இந்த டினாமினேட்டர்ல இருக்க நம்பர்ஸோட டிஃபரன்ஸ் தான் மேல இருக்கு. அப்ப 30th டேர்ம் எப்படி இருக்கும்னா பிளஸ் 61 டிவைடட் பை 900 into 961 இருந்திருக்கும். ஓகேவா? இப்ப அடுத்து என்ன பண்றேன்றத பாருங்களேன். இப்போ இந்த ஃபர்ஸ்ட் இதை மட்டும் எழுதுறேன். 3 by 1 into 4 இருக்கா? சோ இதை நான் வந்து எப்படி எழுதலாம்? சோ இந்த 3 ஜஸ்ட் மறந்துருவோம். ஓகேவா? 3 by 1 into 4 இருக்கா? சோ 1 by 1 in 1 by 1 1 by 4. ஓகே, 1 by 1 1 by 4. இதுக்கு நடுவுல எந்த சைன் போட்டா எனக்கு 3 ன்னு வரும்? சோ மைனஸ் போடலாமா? சோ அப்போ 4 minus 1 divided by 1 into 4, that is 3 by 1 into 4 வருது. அடுத்தது 5 divided by 4 into 9 இருக்கா? சோ அதையும் ட்ரை பண்ணி பார்ப்போமா? 1 by 4 minus 1 by 9. சோ 9 minus 4 divided by 4 into 9, that is 5 by 4 into 9 வருது. அப்ப இண்டிவிஜுவலா எல்லா டேர்மையும் நான் சப்ராக்ட் பண்ணனா எனக்கு ஆன்சர் கிடைக்குது, கரெக்டா? ஓகே, ஆனா எதுவும் கேன்சல் ஆகுதா? எனக்கு வந்து 1 by 4 கேன்சல் ஆகும். த்ரீ பை by 1 into 4 நான் வந்து 1 by 1 minus 1 by 4 எழுதலாம். பட் அடுத்தது 5 by 4 into எழுத போறேன். ஸோ எனக்கு நோ யூஸ், கரெக்டா? பிகாஸ் போன சம் மாதிரி எல்லாமே கேன்சல் ஆகணும், கரெக்டா? ஸோ போன சம் மாதிரி எல்லாம் கேன்சல் ஆனாதான் எனக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதாவது சம் கால்குலேட் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ இது என்ன பண்ணலாம்? 1 by 3 by 1 into 4 இருக்கா? 3. ஓகே, 1 by 3 காமனா வெளியில எடுத்தா என்ன வரும்? ஒரு நிமிஷம் கைஸ். ஸோ இது வந்து 3 வருது. புரிஞ்சு. Okay, so now listen carefully. Okay, அப்படி போட்டாலும் வருமா? இது ரெண்டும் கேன்சல் ஆகும். 5 கேன்சல் ஆகும், 7 கேன்சல் ஆகும். ஆமா, ஓகே. ஸோ இப்போ ஜஸ்ட் எனக்கு 1 by 1 minus 1 by 4 is equal to 3 by 1 into 4 இருக்கா? அப்போ எனக்கு 3 by 1 into 4 வேணும்னா ஸோ நான் இதை போட்டு 1 by 3 ஆல் நான் டிவைட் பண்ணலாமா? ஸோ 1 by 3 ஆல் டிவைட் பண்ணா இப்போ உங்களுக்கு புரியும் பாருங்களேன். ஒரு ஸ்டெப் எழுதுறேன். அதாவது அந்த ரெண்டு நம்பரோட டிஃபரன்ஸை நான் டிவைட் பண்ணிடுறேன். ஓகேவா? ஸோ இது வந்து ஆக்சுவலா இதுக்கு வந்து இதுதான் இந்த ப்ரொசீஜர்ல போட்டாதான் ஆன்சர் ஈஸியா கிடைக்கும். ஓகேவா? ஸோ இதுக்கு வந்து வேற ஒரு மெத்தட் இருக்கு. ஓகேவா? தட் இஸ் டினாமினேட்டருக்கு வந்து நான் இப்போ 4 36 144 400 பார்த்தோமா? இதுக்கு வந்து இது வந்து இந்த ஏபியா இல்ல ஜிபி, அதாவது இந்த ஃபர்ஸ்ட் ஆர்டர் டிஃபரன்ஸ் செகண்ட் ஆர்டர் டிஃபரன்ஸ், அதுல வந்து ஏபில இருக்கா ஜிபில இருக்கான்னு பார்த்துட்டு டினாமினேட்டருக்கு ஒரு டிஎன் கண்டுபிடிப்போம். மேல இருக்கிறது வந்து பார்த்தோம்னா 2n plus 2 ஃபார்மட்டோ சம்திங். இது 3579 தான் இருக்கு. அது வந்து ஈஸியா போட்டுடலாம். ஸோ டிஃபரன்ஸ் 2 2n plus 1 தான்.
2n plus 1 ஃபார்மட்ல தான் இருக்கு நியூமரேட்டர். அப்ப மேல நியூமரேட்டர் 2n plus 1 டிவைடட் பை கீழ இருக்கிறதுக்கு ஒரு tn கண்டுபிடிச்சு அதுக்கப்புறம் அதுக்கு ஓவராலா சமேஷன் 30 எடுப்பாங்க. ஓகேவா? சோ அந்த மெத்தட் வந்து போட தேவையில்லை. இந்த மாதிரியே ஈஸியா போட்டுடலாம். ஓகேவா? சி இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா இந்த டிஃபரன்ஸ் இருக்கு தெரியுமா, அதாவது டிஃபரன்ஸ் ஆஃப் த டினாமினேட்டர் அதை வந்து நான் தனியா வெளில எடுக்கிறேன். இப்போ 1/4 minus 1/9 plus 1/7 into 1/9 minus 1/16 plus etc போட்டுட்டு 1/61 into 61 சாரி இல்ல 1/900 இப்படி இருக்கும். ஓகேவா? 1/900 minus 1/961. ஓகேவா? இப்ப அடுத்த ஸ்டெப் பாப்போமா? 1/3 into இங்க என்னமா இருக்கும் 3/1 into 4 கரெக்டா? சோ அப்போ இந்த இது ரெண்டு கேன்சல் ஆகுமா? அப்போ மேல என்ன இருக்கும்னா வெறும் 1/1 minus 1/4 இருக்கும். see இந்த என்டையர் திங் will get cancelled. சோ அதாவது இதுக்கு முன்னாடி 1/3 போட்டுருவேன். சோ இந்த 3 இங்க போற 1/5 சோ இங்க போற 7 இது எல்லாமே கேன்சல் ஆயிட்டு சோ எனக்கு லாஸ்ட்ல வந்து இப்படி இந்த மாதிரி வரும். வெறும் 1 minus so that is 1/1 minus 1/4 plus 1/4 minus 1/9 அப்படியே எங்க வந்திருக்கும்னா plus 1/900 minus 1/961 இருக்கும். அப்ப இந்த உள்ரக்கு எல்லாமே கேன்சல் ஆகி நடு லாஸ்ட்ல 1/1 minus 1/961 இருக்கும். that is 960 divided by 961 தான் இதுக்கு ஆன்சர் ஆகும். ஓகே, சோ இந்த क्वेश्चन புரிஞ்சுச்சா? சோ ஆக்சுவலா இதே மாதிரி क्वेश्चन வந்து நான் உள்ள கொண்டு வரேன். இது வந்து ஆக்சுவலா என்ன சொல்றது, ஜஸ்ட் இந்த மாடலை டீச் பண்றதுக்கு தான் நான் வந்து ஜஸ்ட் இது வந்து ஒரு எக்ஸாம்பிள் क्वेश्चन தான். ஆக்சுவலான क्वेश्चंस வந்து இன்னும் இருக்கு. ஓகேவா? நான் இப்போ வரைக்கும் அந்த ஆக்சுவலான क्वेश्चंसக்குள்ளார போகவே இல்லை. ஓகேவா? சோ இது எல்லாமே வந்து அந்த மாடலை டீச் பண்றதுக்கு நான் கொண்டு வந்த எக்ஸாம்பிள் क्वेश्चंस தான். ஓகேவா? இதுக்கப்புறம் தான் இன்னும் ஆக்சுவலான நம்ம இந்த கிளாஸ்ல பார்க்க வேண்டிய क्वेश्चंस இதுக்கப்புறம் தான் வரப்போகுது. ஓகே, இப்போ அடுத்து இன்னொரு டைப் இருக்கு. சோ இதுலயே வந்து 3 நம்பர் இருக்கும் டினாமினேட்டர்ல. அதை எப்படி சால்வ் பண்றது? ஓகேவா? சோ क्वेश्चन இருக்கு 1/1 into 4 into 7 plus 1/4 into 7 into 10 plus 1/7 into 10 into 13 plus 1/10 into 13 into 16 plus 1/13 into 16 into 19. ஓகேவா? இப்போ இவ்வளவுதான். ஓகேவா? சோ இந்த क्वेश्चन எப்படி சால்வ் பண்ணலாம்? ஓகே, சோ இந்த क्वेश्चन நான் என்ன பண்ண போறேன்னா எப்பயுமே இந்த மாதிரி क्वेश्चंसல ஃபர்ஸ்ட் நம்பருக்கும் லாஸ்ட் நம்பருக்கும் இல்ல டிஃபரன்ஸ் வந்து எப்பயுமே சேமா தான் இருக்கும். இந்த டிஃபரன்ஸ் வந்து 6 அப்ப நான் என்ன எழுதுறேன்னா இது நான் வந்து 6/1 into 4 into 7 ன்னு போட்டுட்டு வெளியில 1/6 போடலாமா? இப்போ இந்த 1/6 உள்ள மல்டிப்ளை பண்ணா எனக்கு என்ன கிடைச்சிரும்? நார்மலா ஆக்சுவலான क्वेश्चन தான் எனக்கு கிடைக்கும். கரெக்ட்டா இல்லையா? சோ அதே மாதிரி இங்க எல்லா இதுலயும் எழுதுறேன் 6/4 into 7 into 10 plus 6/7 into 10 into 13 plus 6/10 into 13 into 16. okay, plus 6/13 into 16 into 19. ஓகேவா? சோ இந்த மேல 6 போட்டனால வெளியில 1/6 போட்டேன். ஓகேவா? சோ இந்த உள்ள இருக்க டேர்ம்ஸ் வந்து 6 காமனா வெளியில எடுத்தா 6/6 கேன்சல் ஆயிரும். சோ எனக்கு வந்து நான் இப்போ வந்து அந்த क्वेश्चनே தான் கீழ எழுதி இருக்கேன். பட் ஜஸ்ட் எனக்கு தகுந்த மாதிரி நான் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டேன். ஓகேவா? சோ சால்வ் பண்றதுக்கு ஏத்த மாதிரி நான் क्वेश्चனை ஜஸ்ட் ஐ அட்ஜஸ்டட். ஓகேவா? சோ இப்போ என்ன பண்ணலாம்? ஆக்சுவலா இது வந்து இந்த டிஃபரன்ஸ் ஆஃப் த நம்பர்ஸ் எழுதுறேன். ஓகேவா? சோ 1/6 இருக்கா? இந்த 6 வந்து 7 minus 1 எழுதுறேன். 7 minus 1 divided by 1 into 4 into 7 plus இந்த 6 வந்து 10 minus 4 divided by 4 into 7 into 10 plus 13 minus 7 divided by 7 into 10 into 13 plus 16 minus 10 divided by 10 into 13 into 16 plus 19 minus 13 divided by
13 into 16 into 19. Correct? Now I am separating the terms. 1 by 6 into இங்க என்ன இருக்கும் 7 by 1 into 4 into 7 minus 1 by 1 into 4 into 7. அடுத்ததுல என்ன இருக்கும் plus 10 by 4 into 7 into 10 minus 4 by 4 into 7 into 10. அடுத்ததுல என்ன இருக்கும் plus 13 divided by 7 into 10 into 13 minus 7 by 7 into 10 into 13. அடுத்ததுல என்ன இருக்கும் plus 16 divided by 10 into 13 into 16 minus 10 divided by 10 into 13 into 16. See, actually இது வந்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் தான் பண்றேன். இந்த கொஸ்டினை வந்து என்ன பண்ணணும்னா பார்த்த உடனே ஆன்சர் பண்ணணும்னா இந்த ஃபர்ஸ்ட் இது வந்து ஜஸ்ட் ஐ எம் எக்ஸ்பிளைனிங். ஓகேவா? இதுக்கு அடுத்து நான் வந்து இது எப்படி ஷார்ட்டா போடுறேன்னு சொல்றேன். ஓகேவா? இந்த கொஸ்டினை பார்த்த உடனே பயந்து ஓடிடாதீங்க. See, இது என்னன்னா இந்த கொஸ்டின் வந்துருச்சுன்னா நான் ஆன்சர் ஈஸியா போட்டுருப்பேன். 1/4 minus 1/16 into 19 தான் ஆன்சர் இதுக்கு. ஓகேவா? சோ இதுதான் ஆன்சர். See, இதுதான் இதை எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு தான் நான் வந்து இவ்வளவு தூரம் இந்த ஸ்டெப் எழுதிட்டு இருக்கேன். ஓகேவா? சோ அடுத்ததுல என்ன இருக்கும் பிளஸ்ல 19 divided by 13 into 16 into 19 minus 13 divided by 13 into 16 into 19 இருக்குமா? இப்போ இந்த 7 7 கேன்சல், 1 1 கேன்சல், 10 10 கேன்சல், 4 4 கேன்சல், 13 இது கேன்சல் ஆகுமா? இப்போ ரிமைனிங் இருக்க டேர்ம் எழுதுறேன். 1/6 into உள்ள என்ன இருக்கும் ஃபர்ஸ்ட் இதுல 1/1 into 4 இருக்குமா? இங்க மைனஸ்ல என்ன இருக்கும் 1 1 கேன்சல் ஆச்சுன்னா 1/4 into 7 இருக்குமா? அடுத்ததுல என்ன இருக்கும் பிளஸ் 1/4 into 7 minus 1/7 into 10 plus 1/7 into 10 minus 1/10 into 13 plus 1/10 into 13 minus 1/16 into 13. அடுத்ததுல plus 1/13 into 16 minus 1/16 into 19. இப்போ இது ரெண்டும் கேன்சல், இது ரெண்டும் கேன்சல், இது ரெண்டும் கேன்சல், இது ரெண்டும் கேன்சல். லாஸ்ட்ல என்ன இருக்கு 1/6 into 1/1 into 4 minus 1/16 into 19. ஓகேவா? இதுதான் ஆன்சர். சி இது என்ன இருக்கு ஃபர்ஸ்ட் டேர்ம்ல இருக்க ஃபர்ஸ்ட் ரெண்டு டேர்ம், லாஸ்ட் டேர்ம்ல இருக்க லாஸ்ட் ரெண்டு டேர்ம். ஓகேவா? சோ இத தான் நான் போட்டிருக்கேன். ஓகேவா? இந்த கொஸ்டினை வந்து இதுதான் ஃபார்மேட். ஆக்சுவலா இது வந்து எப்படி வந்துச்சுன்றதுக்கான எக்ஸ்பிளனேஷன் தான் இவ்வளவு பெரிய ஸ்டெப். சோ இதே மாதிரி தான் வந்து இதுக்கு முன்னாடி பார்த்தோம் தெரியுமா? சோ இந்த சமும் பாத்தீங்கன்னா இதே மாதிரி கான்செப்ட்ல தான் ஒர்க் ஆக போகுது. ஓகே, சி இதுல வந்து 4 வந்து 1 into 4 எழுதுறேன், 36 வந்து 4 into 9 எழுதிருக்கேன். ஓகேவா? சோ அடுத்து எனக்கு ஏத்த மாதிரி டிஃபரன்ஸ். சோ மேல வந்து 3 வேணுமா? சோ அந்த 3 வந்து நான் இப்படி எழுதிருப்பேன், 4 - 1 எழுதுவேன். அடுத்து 9 - 4 எழுதுவேன். ஓகேவா? சோ இந்த क्वेश्चन வந்து எக்ஸ்பிளைன் பண்ணனும்னா இப்படி தான் எக்ஸ்பிளைன் பண்ணி இருப்பேன். ஓகேவா? சோ அந்த ஸ்டெப், சோ நான் லாஸ்டா அந்த ஸ்டெப் எழுதுறேன். ஓகேவா? சோ இங்க என்ன இருக்கும் 1/6 into 1/4 minus 16 into 19 என்ன 9 6 are 50, 4 9 10 11 14. So இது வந்து 16 1 0 304. So அப்போ 1 divided by 304. So அப்போ 1/6 into இங்க என்ன இருக்கும்னா 304 minus 4 வந்து 300 divided by 4 into 304. So இது 1 times, இது வந்து 50 times. So இது ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா so 50 divided by 1216. சிம்பிளிஃபை எல்லாம் பண்ண வேணாம். ஓகேவா? சோ ஜஸ்ட் போடணுமேன்னு சொல்லி நான் போட்டிருக்கேன் இந்த क्वेश्चन. ஓகேவா? சோ ஆன்சர் இதுதான். ஓகே, சோ கிளியர். சோ இந்த क्वेश्चन அதே மாதிரி தான் போட்டுருந்திருப்போம். ஓகேவா? சோ இங்க என்ன பண்ணோம், இங்க மேல வந்து 1ன்றதுதா. சோ இங்க வந்து அவன் ஆல்ரெடி கொடுத்திருக்கிறதே அந்த டிஃபரன்ஸ்ல தான் கொடுத்திருந்தான். சி இத வந்து நான் இப்படியும் போட்டுக்கலாம். ஓகேவா? இத நான் என்ன பண்ணுவேன்னா எல்லாத்துலயுமே டிஃபரன்ஸ் வந்து அன்ஈவன் டிஃபரன்ஸ் இருக்கா? சோ இத வந்து இப்படி எழுதலாமா? 4 - 1 divided by 1 into 4 plus 9 - 4 divided by 4 into 9 plus 16 - 9 divided by 9 into 16 plus அப்படியே வந்துட்டு லாஸ்ட்ல என்ன இருக்கும் 961 minus 900 divided by 900 into 961.
ஸோ இப்போ இது என்னவா இருக்கும், அதே தனித்தனியா ஒவ்வொரு டேர்மா பிரிச்சு எழுதுறேன். 4/1 into 4 minus 1/1 into 4 plus 9/4 into 9 minus 4/4 into 9 plus 16/9 into 16 minus 9/9 into 16 அப்படியே எக்ஸெட்ரா வந்தா என்ன இருந்திருக்கும். ஸோ பிளஸ்க்கு வந்து 961 divided by 900 into 961 minus 900 divided by 900 into 961 இருக்கும். ஸோ இது 4 கேன்சல், 1 கேன்சல், 9 4 16 கேன்சல் ஆகும். அப்போ என்ன இருக்கும் லாஸ்ட்ல 1/1 மைனஸ் 1/4. அடுத்தது வந்து பிளஸ்ல 1/4 மைனஸ்ல 1/9 பிளஸ்ல 1/9 இருக்கும். அடுத்து இத மாதிரி போயிட்டே இருந்து லாஸ்ட்ல என்ன இருக்கும்னா 1/961 இருந்திருக்கும். ஓகேவா. ஸோ அப்போ இது உள்ள இருக்கிறது எல்லாமே கேன்சல் ஆகி லாஸ்ட்ல என்ன இருந்திருக்கும் 1/1 மைனஸ் 1/961 தட் இஸ் 960 divided by 961. ஓகேவா. ஸோ இந்த ஆன்சர் தான் லாஸ்ட்ல வந்திருக்கும். கரெக்டா. இதான் நான் போன டைம் வந்துச்சு. 960 divided by 961. See, so this can be done in this way also. This can be done in this way only. ஓகேவா. this way also இல்ல, இந்த கொஸ்டின் இந்த மெத்தட்ல தான் சால்வ் பண்ணி ஆகணும். ஓகேவா. ஸோ யா, ஸோ டீச் பண்ண வேண்டியதெல்லாம் டீச் பண்ணிட்டேன். ஓகேவா. ஸோ இப்போ கொஸ்டின்ஸ்குள்ளார போகலாம். ஓகேவா. இப்போதான் ஆக்சுவல் கோர்ஸ் செஷனே ஸ்டார்ட் ஆகுது. ஓகேவா. ஸோ ஜஸ்ட் a minute. இப்போ எவ்வளோ நேரம் ஆயிருக்கு. ஏன்னா நான் கொண்டு வந்த கொஸ்டினே 16 கொஸ்டின் இருக்கு. ஸோ இப்போ நம்ம பார்த்த ஒவ்வொரு மாடல்லையும் 2 கொஸ்டின் இருக்கும். ஓகேவா. செஷன் ஸ்டார்ட் ஆகி வேற எவ்வளோ ஆச்சுன்னு தெரியலையே. இது 20 நிமிஷத்துக்கிட்ட. தனி வீடியோவா போடலாமா இல்லை இதுலயே கண்டினியூ பண்ணிட்டா. ஓகே. ஸோ ஒரு 4 கொஸ்டின் மட்டும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஒரு டோட்டலா நான் வந்து ஒரு 16 கொஸ்டின்ஸ் கொண்டு வந்திருந்தேன் நினைக்கிறேன். 4. ஆமா. ஸோ ஒரு 4 கொஸ்டின் மட்டும் பார்த்துட்டு மீதி இருக்க ஒரு 10 கொஸ்டினை தனி வீடியோவா போடுறேன். ஓகேவா. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இது வந்து நார்மலான கொஸ்டின் தான். ஓகே. ஸோ 2√2 அடுத்ததுல 4/√3. அடுத்த கொஸ்டின் வந்து அடுத்த டேர்ம் வந்து 4√2 divided by 3. I have to find the sum until infinity. ஓகேவா. ஸோ இங்க வந்து என்ன டேர்மா இருக்கும். ஸோ சம் இன்ஃபினிட்டி வரைக்கும்னாலே அது மோஸ்ட்லி ஜாமெட்ரிக் சீரீஸா தான் இருக்கும். அப்போ ஐ ஹாவ் டு ஃபைண்ட் ஆர், ரைட். ஸோ ஆர் இஸ் ஈக்குவல் டு T2 divided by T1. தட் இஸ் 4/√3 divided by 2√2. அப்பனா என்ன இருக்கும் 4/√3 into 1/2√2. ஸோ 1 2s are 2, 2 2s are இருக்கும். ஸோ 2 அது கேன்சல் பண்ணா √2 இருக்குமா. ஸோ √2 divided by √3 தான் என்னன்னா ரேஷியோ, ஆர் இட் கேன் பி whole root of 2/3. ஓகே. ஸோ சம் இன்ஃபினிட்டி ஃபார்முலா என்ன, a/1 minus r. a வேல்யூ வந்து என்னது 2√2 டிவைடட் பை 1 minus r வேல்யூ வந்து வேணாம், இப்படி எழுத வேணாம். ஸோ இப்படியே இருக்கட்டும். ஓகேவா. ஸோ √2 divided by √3 இருக்கட்டும். √2 divided by √3. ஸோ இட் இஸ் ஈக்குவல் டு 2√2 divided by √3 minus √2 divided by √3. அடுத்து என்ன வரும் 2√2 into √3 divided by √3 minus √2. ஓகேவா. இட் இஸ் 2√6 divided by √3 minus √2. காஞ்சுகேட் எடுக்கலாமா. that is √3 plus √2 divided by √3 plus √2. காஞ்சுகேட்னா தெரியும்ல. ஓகே. ஸோ காஞ்சுகேட்லாம் எக்ஸ்பிளைன் பண்ற மாதிரி சொல்லிடாதீங்க. 2√6 into, so conjugate is nothing but rationalizing the denominator. Okay. √3 plus √2 divided by 3 minus 2. ஸோ இங்க என்னவா இருக்கும், அவ்வளவுதான். ஸோ 2√6 into √3 plus
root 2 the answer. 2 root 3 plus root. So this is the answer. Okay. Okay. So அடுத்த question வந்து if 2 cube minus t1 plus 4 cube minus t2 plus 6 cube minus t3 plus 8 cube minus t4 plus up to 2n cube minus tn is equal to n square into n plus 1 square divided by 4. Find the general expression. Okay, find the general expression of tn. Okay, so இதுக்கு முன்னாடி நான் ஒண்ணே ஒன்று மட்டும் சொல்லிரணும். tn is equal to sn minus sn minus 1. ஓகேவா? ஸோ இது வந்து ஒரு முக்கியமான ஒரு ஃபார்முலா we have to know. ஓகேவா? ஸோ இங்க என்ன கொடுத்துருக்கானா ஒரு சீரீஸ் கொடுத்து அதோட சம்மும் அவனே கொடுத்துட்டான். ஓகேவா? ஸோ தட் இஸ் ஸோ இந்த பிராக்கெட் இல்லாம இப்ப எழுதுறேன். ஓகேவா? 2 cube minus t1 plus 4 cube minus t2 plus 6 cube minus t3 அப்படியே எக்ஸெட்ராவா எது வரைக்கும் வருதுன்னா 2n cube minus tn that is equal to என்னன்னா n square into n plus 1 square divided by 4. இப்போ இந்த கியூபோட வேல்யூ மட்டும் நான் தனியா எழுதிட்டா 2 cube plus 4 cube plus 6 cube plus 8 cube plus etc plus 2n cube. அடுத்து மைனஸ காமனா எடுத்தா உள்ள என்ன இருக்கும் t1 plus t2 plus t3 plus t4 up to tn that is equal to n square into n plus 1 the whole square divided by 4. So இதுல இருந்து நான் 2 cube காமனா எடுக்கட்டா. So 2 cube காமனா எடுத்தா என்ன இருக்கும் 1 cube plus 2 cube plus 3 cube plus etc plus n cube minus இது என்னது minus 1 tn t1 plus t2 plus t3 என்ன அர்த்தம் sn that is equal to n square into n plus 1 square divided by 4. அடுத்து இங்க 2 cube னா 8. இந்த ஃபார்முலா என்னவா இருக்கும் n into n plus 1 divided by 2 the whole square minus sn is equal to n square into n plus 1 square divided by 2 நல்லா divided by 4. see questionல tn கேட்டிருக்கான். tn க்கு ஃபார்முலா வந்து sn minus sn minus 1. அப்ப sn கண்டுபிடிக்கிறதா நம்மளோட மோட்டோவா இருக்கணும். ஓகேவா? சோ அப்போ அடுத்து இங்க என்ன இருக்கும் 8 n square into n plus 1 square divided by 4. கரெக்டா? சோ அந்த ஃபர்ஸ்ட் இத மட்டும் எழுதிருக்கேன். n into n plus 1 by 2 the whole square na n square into n plus 1 square divided by 2 square that is 4. அடுத்து minus sn that is equal to n square into n plus 1 square divided by 4. ஓகேவா? அப்ப s இத ரீஅரேஞ்ச் பண்ணலாமா 8n square into n plus 1 square divided by 4 minus la n square into n plus 1 square divided by 4 is equal to sn. அப்ப sn is equal to 7n square into n plus 1 square divided by 4. So sn value தெரிஞ்சிருச்சா? அப்ப what is sn minus 1? Okay, see tn is equal to sn minus sn minus 1. sn தெரிஞ்சிருச்சு. sn minus 1 வேணுமா? see sn இங்க எழுதுறேன். sn is equal to 7n square into n minus 1 square divided by 4. கரெக்டா? n so n plus 1. okay, இப்ப sn minus 1 வேணுமா? அதாவது n இருக்க இடத்துல n minus 1 சப்ஸ்டிட்யூட் பண்ண போறேன். ஓகேவா? அப்ப 7 into n minus 1 square into n minus 1 plus 1 the whole square divided by 4. that is 7 into n minus 1 square இங்க என்ன இருக்கும் n square divided by 4. so sn minus 1 is equal to 7n square into n minus 1 square divided by 4. so tn is equal to என்ன சொன்னேன் sn minus sn minus 1 that is 7n square into n plus 1 square divided by 4 minus 7n square into n minus 1 square divided by 4. ஓகேவா? கரெக்டா போட்டுட்டு இருக்கனா?
ஸோ இதுல இருந்து 7n ஸ்கொயர் பை 4 காமனா எடுத்தா என்ன இருக்கும்? n plus 1 ஸ்கொயர் மைனஸ் n மைனஸ் 1 ஸ்கொயர். கரெக்டா? ஸோ அப்போ 7 இது அடுத்ததுல தான் எழுதணும், ஏன்னா இது பெருசா எக்ஸ்பேண்ட் பண்ணா பெருசா வரும். ஓகேவா? 7n ஸ்கொயர் பை 4 உள்ள என்ன இருக்குன்னா n plus 1 ஸ்கொயர் மைனஸ் n மைனஸ் 1 ஸ்கொயர். ஓகே, n plus 1 ஸ்கொயர் மைனஸ் n minus 1 square. ஓகேவா? so that is 7n square by 4 into n square plus 1 plus 2n minus of n square plus n minus 2n இருக்கும். ஓகேவா? so 7n square by 4 into n square plus 1 plus 2n minus n square minus n plus 2n. அப்போ இதுவும் கேன்சல், மைனஸ் n இதுக்கு போட்டிருக்கேன், மைனஸ் 1 வந்துருக்கணும். ஓகேவா? n போட்டு தப்பு பண்ணிட்டேன். ஸோ இங்கே ப்ளஸ் 1 இருக்கும், அப்புறம் இங்கே மைனஸ் 1 ஆகும். ஸோ இது ரெண்டும் கேன்சல் ஆகும். ஸோ அப்போ இங்கே என்னன்னா 7n ஸ்கொயர் பை 4 உள்ள என்ன இருக்குன்னா 4n இருக்கும். 7n ஸ்கொயர் பை 4. ஓகே, அப்போ 4 கேன்சல் ஆகுது. தட் இஸ் 7n கியூப் தான் tn. ஓகேவா? ஸோ tn இஸ் ஈக்குவல் டு 7n கியூப். ஓகே, ஸோ திஸ் இஸ் தி ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின். ஓகே, அவன் tn தான் கேட்டிருக்கான். tn இஸ் ஈக்குவல் டு 7n கியூப். ஓகே, இவ்வளோ பெரிய கொஸ்டின். அடுத்த கொஸ்டின் ஈஸியான கொஸ்டின் தான். 1 into 2 into 3 divided by 1 square into 2 plus மொத்தமா ஹோல் கோடு போடுறது மட்டும் எனக்கு வரவே மாட்டேங்குது பண்றது. சரி, இப்படியே இருக்கட்டும், எழுதுவேன். பிளஸ் நீட்டா எழுதுறேன். 1 into 2 into 3 அடுத்து பிளஸ் 2 into 3 into 4 அடுத்து பிளஸ் 3 into 4 into 5 plus etc 8 into 9 into 10 divided by 1 square into 2 plus 2 square into 3 plus 3 square into 4 plus up to 8 square into 9. ஓகேவா? சோ இதோட எனக்கு ஆன்சர் வேணும். இத பார்த்த உடனே நமக்கு தெரியுதா, அதாவது இந்த மேல இருக்க 3 டேர்ம் மல்டிப்ளை பண்றேன்னா அது எப்படி இருக்கு? n into n plus 1 into n plus 2 இருக்கா? இது வந்து பார்த்த உடனே தெரிஞ்சிடும். ஓகேவா? சோ தெரியலனா அந்த அளவுக்கு நம்ம ரெடி ஆகணும். ஓகேவா? சோ நியூமரேட்டரோட ஃபார்மேட் பாருங்களேன், n into n plus 1 into n plus 2ன்ற ஃபார்மேட்ல இருக்கா? அடுத்து டினாமினேட்டர் என்ன ஃபார்முலால இருக்கு? n ஸ்கொயர் into n plus 1 ஃபார்முலால இருக்கா? ஃபார்மேட்ல இருக்கா? கரெக்டா இல்லையா? ஓகே, இப்போ அடுத்து என்ன பண்ணலாம்? n இது கேன்சல் ஆகும். அப்ப n plus 2 divided by n ன்னு இருக்கும். அதை வச்சுட்டு என்ன பண்ணுவேன்? ஸோ கேன்சல் பண்ணக்கூடாதுல்ல, சமேஷன் டோட்டலா நான் ஆட் பண்ணணும். அப்போ ஃபர்ஸ்ட் மேல நியூமரேட்டர் வந்து 10 வரைக்கும் இருக்கு. கரெக்டா? டினாமினேட்டர் வந்து எது வரைக்கும் இருக்கு? டினாமினேட்டர் வந்து 8 வரைக்கும் தான் இருக்கு. ஓகே, சி நியூமரேட்டர்ல n, சோ அப்படியே ஹோல் சமேஷன் தான் எடுக்க போறேன். ஓகேவா? சோ ஹோல் சமேஷன் எடுத்தா சோ என்ன பண்ணலாம்? n into n plus 1 into n plus 2 நான் நியூமரேட்டர் வந்து மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். அப்போ n ஸ்கொயர் பிளஸ் n அடுத்து என்ன இருக்கும்? n plus 2 இருக்குமா? டிவைடட் பைல n கியூப் பிளஸ் n ஸ்கொயர் இருக்கும். ஒன் செகண்ட் இதை மல்டிப்ளை பண்ணா n கியூப் பிளஸ் 2n ஸ்கொயர் பிளஸ் n ஸ்கொயர் பிளஸ் 2n divided by n cube plus n square, that is n cube plus 3n square plus 2n divided by n cube plus n square. ஓகேவா? ஆமா, ஓகே 3 2. இப்போ நான் என்ன பண்றேன்னா எல்லாத்துக்கும் டோட்டல் சமேஷன் எடுக்கணும்னு சொன்னா சி அதை எழுதுறேன் பாருங்களேன். சமேஷன் n cube plus 3 சமேஷன் n square plus 2 summation n. so இது எல்லாமே 1 ல இருந்து 10 வரைக்கும். ஓகேவா? பிகாஸ் நியூமரேட்டர்ல n வேல்யூ 10 வரைக்கும் போகுது. டினாமினேட்டர்ல எனக்கு n கியூப் பிளஸ் n ஸ்கொயர் இருக்கு. சோ சமேஷன் n ஸ்கொயர் சாரி சமேஷன் n கியூப் பிளஸ் சமேஷன் n ஸ்கொயர் இங்க வந்து 1 ல இருந்து 8 வரைக்கும் தான் போகுது. ஓகேவா? சோ நான் ஃபார்முலா யூஸ் பண்ணா போதும். சோ ஸ்ட்ரைட் அவே ஃபார்முலா எழுதுறேன். ஓகேவா? இந்த
ஒரு ஸ்டெப்பை ஸ்கிப் பண்ணி எழுதுறேன். சி ஸோ 10 into 11 divided by 2 the whole square plus 3 into 10 10 into 11 into 21 divided by 6 plus 2 into 10 into 11 divided by 2 whole divided by 8 அப்பா 8 into 9 divided by 2 the whole square plus 8 into 9 into 17 divided by 6. இதை சால்வ் பண்ணா ஆன்சர் வந்துடும். ஓகேவா? ஹோம்ஒர்க் உங்களுக்கு அப்படிலாம் சொல்லி எஸ்கேப் ஆக முடியாதா? இது வந்து 2ல அடிச்சா 5, அப்போ 5 5 55, 55 ஸ்கொயர் என்ன 55 into 50 வந்து 25, ஸோ 6 30, 3025. ஓகே, ஸோ 3025. ஸோ இது ப்ளஸ் இது 1 3 சார் 3, இது 2, ஸோ இது வந்து 5. ஸோ 55 into 21 வேணுமா? 55 into 21, 55 into 21 வந்து 1155. 1155 பிளஸ் இங்க என்ன இருக்கும்? 2 2 கேன்சல் ஆகும், 110 இருக்குமா? அடுத்த டிவைடர்ல என்ன இருக்கும்? ஸோ இது வந்து 8னா இது 4 ஆயிருமா? ஸோ 9 4 சார் 36, 36 ஸ்கொயர் என்ன 1296. 36 into 36 1296, 1296 பிளஸ் இங்க என்ன இருக்கு? ஸோ இது வந்து 3 டைம்ஸ், இது 2 டைம்ஸ், இது 2னா இது 4. ஸோ இது வந்து 4 3 சார் 12, 12 into 17, 12 into 17 that is 204. ஸோ இதெல்லாம் ஆட் பண்ணி போட்டோம்னா ஆன்சர் வரும். ஸோ 3025 பிளஸ் 1155 பிளஸ் 110 that is 4290 divided by 1296 plus 204 that is 1500 இருக்கு. ஓகே, ஸோ இது 0 0 கேன்சல் ஆகும். 5 6. ஸோ 3 டேபிள கேன்சல் பண்ணலாமா? 1 ரிமைண்டர் வந்து 143 வரும், இங்க வந்து 50 வருமா? ஸோ இல்லையே, 143 divided by 15 வருது எனக்கு. ஆன்சர் வந்து 33 divided by 25 இருக்கு. ஸோ எங்க தப்பு? அட கன்றாவது, மேலையுமே 10 தானே? சி 8 வரைக்கும் தான் இருக்கு. இது n தானே? இது n+1, இது n+2ல. அவசரத்துல டோட்டலா தப்பா போட்டேனா? ஆக்சுவலா நான் இந்த கடைசியில இருக்க 10 பார்த்துட்டு n இங்க 10 இங்க 8ன்னு போட்டேன். மேல நியூமரேட்டரோட ஃபார்மட் n into n+1 into n+2 மறந்துட்டு. ஓகே, ஸோ அதான் இங்க என்னன்னா ஸோ டிவைட் பண்ணி n+1 divided by n, n+2 divided by nல போட்டுருப்போம். ஸோ 1ல இருந்து 8 வரைக்கும் தான் மொத்தமாவே சிஸ்டம். ஸோ அப்போ என்னவா இருக்கும்? ஸோ 36 into 17 போடணுமா? 612. ஸோ இதை ஆட் பண்ணோம்னா 1296 plus 612 plus 72 equal to 1980 divided by என்ன இருக்கு? plus 204 that is 1500. again இப்படி வருது.
33/25. ஓகே, ஸோ இதுதான் ஆன்சர். ஓகே, ஸோ ஆக்சுவலாக இந்த இதில் வந்து என் வேல்யூ எடுக்கிறதுல மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா, ஸோ நான் பண்ண மாதிரி 10 பார்த்தோன்னே என்ன வந்து மேலே நியூமரேட்டரில் 10 கீழே 8 போட்டுருவோம். ஓகேவா, ஸோ கேர்ஃபுல்லாக இருங்க, பி கேர்லெஸ். அடுத்த கொஸ்டின். ஸோ இந்த கொஸ்டினோட இந்த வீடியோ முடிச்சுட்டு அடுத்து அப்படியே இன்னொரு வீடியோ ஷூட் பண்ணுறேன். ஏன்னா ரொம்ப லென்த்தாக போட்டால் பார்க்க மாட்டேங்கிறீங்க யாருமே. கம்மியாக போட்டாலும் பார்க்க மாட்டாங்க, அது வேற விஷயம். A is equal to 1/35 into 68. ஓகேவா, plus 1/36 into 67 plus 1/37 into 66 plus அப்படியே எக்ஸெட்ரா எது வரைக்கும் வருதுன்னா 1/68 into 35. அடுத்து B is equal to 1 minus 1/2 plus 1/3 minus 1/4 plus 1/5 minus 1/6 அப்படியே இது வரைக்கும் போகுதுன்னா plus 1/67 minus 1/68 வரைக்கும் போகுது. அவன் என்ன கேட்கறானா, find A divided by B. ஓகேவா, ஸோ சம் ஆஃப் A divided by சம் ஆஃப் B நான் என்னன்றது அதை ரெண்டையும் நான் டிவைட் பண்ணணும். ஓகேவா, இப்போ ஃபர்ஸ்ட் ஏவை மட்டும் பார்ப்போமா. ஸோ ஏல 103 103. சி டினாமினேட்டரோட சம் கான்ஸ்டன்டா இருக்கா, டிஃபரன்ஸ் வந்து சேமா இருக்கா. 33 இதுல வந்து இல்ல. ஆனா ஏவோட வேல்யூ மட்டும் பாருங்களேன். ஸோ ஏ வந்து நான் அடுத்ததுல எழுதுறேன். ஓகேவா, கொஸ்டின் மட்டும் இருக்கும். ஏ இஸ் ஈக்குவல் டு கொஸ்டின் என்ன, 1/35 into 68 plus 1/36 into 67 plus 1/37 into 66 plus etc போட்டு 1/68 into 35. இப்ப இந்த 1/35 into 68 இருக்கா, அதை நான் என்ன எழுதுறேன்னா 1/35 plus 1/68 போட்டா எனக்கு என்ன வரும், மேல வந்து 35 plus 68 divided by 35 into 68 வருதா. 35 into 68 என்ன, 35 plus 68 103. 103 divided by 35 into 68. அப்ப எனக்கு 1 by வேணும்னா என்ன பண்ணும், ஸோ 1/103 into 103 divided by 35 into 68 என்னவா இருக்கும், தட் இஸ் 1/35 into 68. கரெக்டா, அப்போ நான் என்ன பண்ணணும்னா, சி இது வந்து எக்ஸாம்பிளுக்கு எழுதியிருக்க ரஃப் ஒர்க்கு. ஸோ இது என்ன பண்ண போறோம்னா 1/103 into 1/35 plus 1/68. கரெக்டா, இது வந்து ஃபர்ஸ்ட் டேர்ம்க்கு ஈக்குவலா இருக்குமா. அடுத்து அதே மாதிரி செகண்ட் டேர்ம் 1/103 into 1/36 plus 1/67. ஸோ அப்படியே இது வரைக்கும் இருக்குன்னா 1/103 into 1/68 plus 1/35 இருக்கும். ஓகேவா, அப்ப 1/103 காமனா வெளியில எடுத்தனா உள்ள வந்து 1/35 plus 1/68 plus 1/36 plus 1/67 plus அப்படியே எக்ஸெட்ரா வந்து 1/68 plus 1/35. அப்போ இது டோட்டலா வந்து 2 டைம்ஸ் இருக்கும். தட் இஸ் 1/35ல இருந்து 1/68 வரைக்கும் 2 டைம் ஆட் பண்ணிருப்பாங்க. அப்போ 1/103 into 2/35 plus 2/36 plus 2/37 plus etc plus 2/68 வரைக்கும் இருந்திருக்கும். கரெக்டா, அப்ப இதுல இருந்து நான் 2 காமனா எடுத்தனா 2/103 into 1/35 plus 1/36 plus 1/37 plus etc plus plus இங்க போட்டுனா plus 1/34. சாரி 68, 1/68. ஓகே, ஸோ இதுதான் ஏவோட வேல்யூ. ஓகேவா, அடுத்து B ஓட வேல்யூ என்னன்னு பார்ப்போம். ஸோ B is equal to என்ன சொன்னேன், 1 minus 1/2 plus 1/3 minus 1/4 plus etc இது வரைக்கும் இருக்கு plus 1/67 minus 1/68. என்னடா பண்ணலாம், 1ல இருந்து, அதாவது 1 வந்து 1/1 எடுத்துக்கிறேன்.
1/1ல இருந்து 1/68 வரைக்கும் ஆட் பண்ணி 2 டைம்ஸ் ஆஃப் 1/2 1/4 1/6 சப்ராக்ட் பண்ணா எனக்கு இந்த ஆன்சர் வருமா? சி அதாவது நான் இத ஜஸ்ட் இப்படி பாருங்க 1 - 2 + 3 - 4 + 5 + 6 + சாரி -6 + 7 அப் டு எது வரைக்கும்னா ஒரு -50 வரைக்கும் இருந்துச்சுன்னா இதை எப்படி எழுதலாம்னா 1 + 2 + 3 + எக்ஸெட்ரா +50 மைனஸ் 2 டைம்ஸ் ஆஃப் 2 + 4 + 6 + 8ன்னு வருமா? அப்போ இங்க என்ன இருக்கும்? -2 வந்து 2 டைம் இருக்குமா? அப்போ ஒரு டைம்க்கு கேன்சல் ஆயிடும். அப்போ 1 - 2 + 3 - 4ன்னு வந்துருமா? கரெக்டா இல்லையா? சோ நான் இங்க அதே தான் பண்ண போறேன். சோ இங்க நான் என்ன பண்ண போறேன்னா 1/1 + 1/2 + 1/3 + எக்ஸெட்ரா +1/67 + 1/68 போட்டுட்டு மைனஸ் 2 டைம்ஸ் ஆஃப் 1/2 + 1/4 + 1/6 + எக்ஸெட்ரா +1/68 ஆட் பண்ண போறேன். ஓகேவா? அப்போ என்ன இருக்கும்? 1/1 + 1/2 + 1/3 + எக்ஸெட்ரா +1/67 + 1/68 -2 இதுல இருந்து 1/2 காமன் எடுத்தா என்ன ஆகும்? டிவைடட் பை 2 வந்துரும். 1/1 + 1/2 + 1/3 + எக்ஸெட்ரா +1/34 வருமா? சோ அப்ப இது ரெண்டு கேன்சல் ஆகும். அப்ப 1/1 + 1/2 + 1/3 + எக்ஸெட்ரா +1/67 + 1/68 அடுத்து என்ன இருக்கும்? -1/1 -1/2 -1/3 எக்ஸெட்ரா -1/34 அப்ப 1/1ல இருந்து 1/34 வரைக்கும் மைனஸ் ஆயிடும். அப்ப என்ன இருக்கும் ரிமைனிங்? 1/35 + 1/36 + 1/37 அப் டு இது வரைக்கும் போகும் 1/68 வரைக்கும் போகும். இதுதான் என்ன பி. அவன் a டிவைடட் பை b கேக்குறானா? சோ a ஓட வேல்யூ வந்து 2/103 இன்டு 1/35 1/36 இருந்து 1/68 வரைக்கும் இருக்கு. b ஓட வேல்யூ என்னன்னா a ஓடதுல பிராக்கெட் குள்ளார இருக்கா அதுதான் b ஓட வேல்யூ. அப்பனா என்ன ஆகும்? a வையும் b யும் டிவைட் பண்றப்ப அந்த பிராக்கெட் குள்ளார இருக்க என்டையர் திங்கும் கேன்சல் ஆகி 2/103 தான் ஆன்சரா இருக்கும். அதுதான் ஆன்சர். ஓகேவா? சி அப்போ a b என்னவா இருக்கும்னா a ஓட வேல்யூ என்ன சொன்னேன்? 2/103 இன்டு 1 எதுல இருந்து ஆரம்பிக்குது? 35ல இருந்து ஆரம்பிக்கும் 1/35 + 1/36 + எக்ஸெட்ரா +1/68 வரைக்கும் இருக்கும். ஓகேவா? b ஓட வேல்யூ வந்து வெறுமனே 1/35 + 1/36 + 1/37 + எக்ஸெட்ரா +1/68 தான். அப்ப இந்த entire thing in the bracket will get cancelled. So a by b will be equal to 2/103. Clear? யா ஸோ இந்த வீடியோ வந்து அவ்வளவுதான். அப்படியே இதுக்கு அடுத்து இருக்க வீடியோ வந்து பாத்துருங்க. ஓகேவா? ஸோ இந்த வீடியோல பார்த்த எல்லா கொஸ்டின்ஸோட இன்னும் ஒரு ஓகேவா? ஸோ இன்னும் ரெண்டு கொஸ்டின்ஸ் பார்த்துருக்கோம். ஸோ ஸ்டார்டிங்ல இந்த ஃபர்ஸ்ட் ஆர்டர் செகண்ட் ஆர்டர் டிஃபரன்சியேஷன் வச்சு டீச் பண்ண தெரியுமா? ஸோ அதுக்கே ஒவ்வொரு மாடலுக்கும் ரெண்டு எக்ஸாம்பிள்ஸ் இல்ல மூணு எக்ஸாம்பிள்ஸ் இல்ல அதை தாண்டி டிஃப்ரெண்டா இருக்க கொஸ்டின்ஸ்லாம் வந்து அடுத்த வீடியோல இருக்கும். ஓகேவா? ஸோ நான் ஆக்சுவலா எல்லாத்தையும் ஒரே வீடியோல கவர் பண்ண தான் கொண்டு வந்தேன். அதுவே வந்து இன்னும் 16 கொஸ்டின்ஸ் இருக்கு. ஓகேவா? சாரி 16ல 4 டீச் பண்ணிட்டேன். இன்னும் 12 கொஸ்டின்ஸ் இருக்கு. ஸோ அது வந்து நான் இந்த 12 மட்டும் கடைசி வீடியோவா போடுறேன். ஓகே? ஸோ தட்ஸ் ஆல் கைஸ். தேங்க்யூ. அடுத்த வீடியோக்கு அப்படியே வந்துருங்க. ஓகேவா? அப்படியே கிளம்பி போயிடாதீங்க. பை.